வணக்கம். சோஷியல் மீடியால ஒரு நியூஸ் ரொம்ப வேகமா பரவிட்டு இருக்கு. அதாவது ரூ. 500 நோட்டு இனிமே செல்லாதுன்னு சொல்றாங்க. இது உண்மையா இல்ல வழக்கம் போல வதந்தியா? நிறைய பேருக்கு இந்த குழப்பம் இருக்கு. வாங்க, இதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மை என்னன்னு இந்த விளக்கத்துல தெளிவா பார்க்கலாம். உங்க பர்ஸ்ல இருக்கிற 500 நோட்டை பார்க்கும்போது ஒருவேளை உங்களுக்கும் இந்த கேள்வி வந்திருக்கலாம். ஐயோ, இந்த நோட்டுக்கு இனிமே மதிப்பு இல்லையா அப்படின்னு. அந்த முக்கியமான கேள்விக்கான உறுதியான பதில் தான் இப்போ நாம பார்க்க போறோம். இந்த எல்லா குழப்பத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு சென்ட்ரல் கவர்மெண்ட்டே நேரடியா ஒரு அதிகாரப்பூர்வமான விளக்கத்தை கொடுத்திருக்காங்க. அப்போ அந்த வதந்திகளை உடைக்கிற உண்மை என்ன? வாங்க பார்க்கலாம். இதுதான் இந்த முழு விஷயத்தோட முக்கியமான பாயிண்ட். நிதித்துறை இணையமைச்சர் பங்கஜ் சௌத்ரி பார்லிமெண்ட்லயே ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு. சிம்பிளா சொல்லணும்னா ரூ. 500 நோட்டுகளை புழக்கத்திலிருந்து நிறுத்துற மாதிரி எந்த ஒரு திட்டமும் அரசாங்க கிட்ட இப்போதைக்கு இல்ல. பாருங்க, ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். ஒரு பக்கம் வதந்தி, இன்னொரு பக்கம் உண்மை. வதந்தி என்ன சொல்லுது? ரூ. 500 நோட்டு பேன் ஆயிடுச்சுன்னு. ஆனா உண்மை என்ன? நோட்டுகள் தடை செய்யப்படல, வழக்கம் போல நீங்க அதை பயன்படுத்தலாம். புழக்கத்துல அது இருந்துகிட்டே தான் இருக்கும். இதுல எந்த மாற்றமும் இல்ல. சரி, ரூ. 500 நோட்டை நிறுத்த போறது இல்லைன்னா அப்போ இந்த வதந்தி எப்படி உருவாச்சு? ஒருவேளை நெருப்பு இல்லாம புகையுமா? இதுக்கு காரணம் ஏடிஎம் சம்பந்தமா வந்த ஒரு புது அரசாங்க கொள்கைய நாம சரியா புரிஞ்சுக்காதது தான். அந்த உண்மையான பாலிசி என்னன்னு இப்ப பார்க்கலாம். ரிசர்வ் வங்கியோட உண்மையான உத்தரவு இதுதான். இதோட நோக்கம் ரூ. 500 நோட்டை ஒழிக்கிறது இல்ல. நமக்கு ஏடிஎம்ல சில்லறை கிடைக்காம சில சமயம் கஷ்டப்படுறோம் இல்லையா? அந்த பிரச்சனையை சரி செய்ய ரூ. 100, ரூ. 200 நோட்டுகளை அதிகமா வைக்க சொல்லியிருக்காங்க. இது மக்களோட வசதிக்காக எடுத்த ஒரு நல்ல முடிவு, அவ்வளவுதான். இந்த திட்டம் 2 கட்டமா நடக்க போகுது. முதல் கட்டமா வர்ற செப்டம்பர் 30க்குள்ள நம்ம நாட்டுல இருக்கிற 75% ஏடிஎம்கள்ல 100 அல்லது ரூ. 200 நோட்டுகள் கிடைக்கிறத உறுதி செய்யணும். அடுத்ததா 2026 மார்ச் மாசத்துக்குள்ள இத 90% ஏடிஎம்களுக்கு கொண்டு போகணும். இது படிப்படியா சின்ன நோட்டுகளோட புழக்கத்தை அதிகரிக்கிற ஒரு திட்டம். சரி, இந்த ரூ. 500 நோட்டு விஷயம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இதே சமயத்துல நம்ம பண பரிவர்த்தனைகளை ஆன்லைன் மோசடிகள்ல இருந்து பாதுகாக்கிறதுக்கு அரசாங்கம் வேற என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கிறதும் அமைச்சர் விளக்கியிருக்காரு. அதை பத்தியும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நிதி மோசடிகளை தடுக்கிறதுக்குன்னே சில முக்கியமான அரசு அமைப்புகள் ரொம்ப தீவிரமா வேலை செஞ்சுட்டு இருக்கு. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. செபி, அப்புறம் இடி, அதாவது அமலாக்கத்துறை, அப்புறம் சிபிடிடி, மத்திய நேரடி வரிகள் வாரியம். இவங்க முதலீட்டு மோசடி, சட்டவிரோத பணப்பரிமாற்றம் எல்லாத்தையும் கண்காணிச்சு நடவடிக்கை எடுக்கிறாங்க. இந்த நம்பரை பாருங்க, 76. இது என்னன்னா, கடந்த 5 வருஷத்துல மட்டும் செபி விசாரிச்ச நிதி மோசடி வழக்குகளோட எண்ணிக்கை. இதிலிருந்தே அவங்க எவ்ளோ தீவிரமா வேலை செய்றாங்கன்னு நமக்கு தெரியுது. அந்த விசாரணைகள் மூலமா கிட்டத்தட்ட 949 கோடி ரூபாய் மதிப்பிலான சட்டவிரோத பணம் மீட்கப்பட்டிருக்கு. யோசிச்சு பாருங்க, இது எவ்ளோ பெரிய தொகை. இது எல்லாமே மோசடி செஞ்சவங்க கிட்ட இருந்து பறிமுதல் செய்யப்பட்ட பணம். இதே மாதிரி அமலாக்கத்துறை, அதாவது இடி, பண மோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழே 2020ல இருந்து சுமார் 220 முதலீட்டு மோசடி வழக்குகளை விசாரிச்சுட்டு வர்றாங்க. நம்ம நாட்டோடைய நிதி பாதுகாப்பை உறுதி செய்யறதுல இந்த அமைப்புகளோட பங்கு ரொம்ப முக்கியமானது. சரி, இவ்ளோ விஷயங்கள் பார்த்தோம். இதிலிருந்து நம்ம கட்டாயமா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட்ஸ் என்னன்னு கடைசியா ஒரு தடவை பாத்திரலாம். இந்த 4 விஷயத்தையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 1, உங்க ரூ. 500 நோட்டுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, அது சேஃப். 2, கவர்மெண்ட் அதை நிறுத்த போறதா எந்த திட்டமும் இல்ல. 3வது, இனிமே ஏடிஎம்ல 100, ரூ. 200 நோட்டுகள் அதிகமா கிடைக்கும். 4வது, இது எதுக்குன்னா நமக்கு சில்லறை கிடைக்கிறது சுலபமா இருக்கணும்னு தான். அதனால இனிமே இந்த மாதிரி வதந்திகளை நம்பி குழம்பாதீங்க. ஒரு சின்ன தவறான தகவல் எவ்வளோ பெரிய குழப்பத்தை உண்டாக்க முடியும்னு இந்த சம்பவம் நமக்கு காட்டுது. இப்போ கேள்வி உங்களுக்கு தான். ஆன்லைன்ல ஒரு செய்தியை பார்க்கும்போது அது உண்மையா பொய்யான்னு நீங்க எப்படி செக் பண்ணுவீங்க? அதிகாரப்பூர்வ ஆதாரங்களை சரிபார்க்கறது எவ்வளோ முக்கியம்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க.